ஸ்மார்ட் ரோடு போடும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இது சேலம் மாநகரத்தில் மட்டும் ஏறக்குறைய ஒரு 11 சாலைகள் ஸ்மார்ட் சாலைகளாக அமைக்கக்கூடிய வகையில் இதில் திட்டம் தீட்டப்பட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு இன்று முடிவடைந்து பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் தருவாய் உள்ளது. இதில் சுப்பராயன் சாலை என்கிற இந்த சாலையில் இந்த ஸ்மார்ட் சாலை இன்று முழுவீச்சில் நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளது. அதை நாங்கள் ஆய்வு செய்தோம். இதே போல சேலம் மாநகரத்தில் இன்னும் 10 சாலைகள் ஆக மொத்தம் 11 சாலைகள் சுமார் 37 கோடி ரூபாய் செலவில் இது எல்லாமே அமைய இருக்கிறது. இதனுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் இபிக்காக தனியாக டக்டிங் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கிறோம். அதே போல் டெலிஃபோன் லைன் பிஎஸ்என்எல், வோடஃபோன், ஏர்டெல் இந்த மாதிரி அவங்களுடைய ஓஎஃப்சி கேபிள் பதிக்கிறதுக்கு தனியாக ப்ரொவிஷன்ஸ் கீழே கொடுத்துருக்குறோம். இதோட மட்டுமல்லாமல் அந்த கழிவுநீர் கால்வாய்கள் அதுவும் கீழே கொண்டு போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் டக்டிங் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் இதோட மட்டுமல்லாமல் இதில் அமையக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் பிற்காலங்களில் காவல்துறை அவங்களுடைய சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு முழு கண்காணிப்பு கீழ் கொண்டு வருவதற்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்கள் எந்த விதமான வாகனங்கள் இடையூறு இல்லாமல் அவங்க ஏறி அந்த பாதையை செல்வதற்காக ரோடுக்கு பக்கத்தில் அருமையான பிளாட்ஃபார்ம் நல்ல வழுக்காத நல்ல அழகுணர்வுடன் கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் 2 பக்கமே கொடுத்துருக்கோம். ஸோ இதன் மூலமாக பொதுமக்கள் தேவையில்லாமல் கீழே வாகனங்களுக்கு இடையூறு இல்லாமலும் விபத்து ஏற்படாத வகையிலும் நாங்கள் அமைக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் சாலையின் மூலம் பொதுமக்களுக்கும் காவல்துறை அவங்க சிசிடிவி கேமரா அமைத்து கொண்டிருக்கிறாங்க. இபி ப்ரொவிஷன் அவங்க கீழே கொண்டு போகிறதுக்கும் பிஎஸ்என்எல், வோடஃபோன், ஏர்டெல் அவங்களுடைய அந்த கேபிள் ஓஎஃப்சி கேபிள்லாம் கீழே கொண்டு போகிறதுக்கும் இதோட மட்டும் இல்லாமல் நம்முடைய ஸ்மார்ட் விளக்குகள் ஸ்ட்ரீட் லைட்டில் முழுவதுமே நம்மளுடைய அந்த கண்ட்ரோல் மானிட்டரிங் சிஸ்டத்தை அமல்படுத்தும் வகையிலையும் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவே இது முழுவதும் நிறைவடைந்து இந்த பொதுமக்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அர்ப்பணித்தவுடன் சேலம் மாநகர மக்களுக்கு மிகவும் பேருதவியாகவும் ஒரு அழகான சாலையாகவும் அமையும் என்பதை எதுக்கு அவ்வளோ அந்த பார்க்கிங் போகிற மாதிரி வந்து பார்க்கணும். சைடுமே அதே மாதிரி ஜீப்ரா கிராசிங். அப்புறம் ஸ்ட்ரீட் லைட் வந்து ஆப்போசிட் வேற எங்கே இருக்குங்கப்பா? இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? உங்கள் சார் இப்படி தான் சொல்லி கொடுத்தாரா? ஆனந்த் எங்கே போகிறது? ஆனந்துக்கிட்டே போய் சலசம் பண்ணு அப்படின்னு